அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் பயங்கரமான பதிவுன்னு சொல்லலாம், இல்லை பயங்கரமான மிராக்கிள்னு சொல்லலாம். ஒரு பெரிய டேஞ்சர் வரும்போதோ இல்லை டிசாஸ்டர் வரும்போதோ, அதாவது பயங்கரங்கள் நடக்கும்போது, நம்ம எதிர்பார்க்காத சில அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம சுவாமியின் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும்? நம்ம வச்சுருக்கிறத விட அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். இதுதான் உண்மை இல்லையா? ஸோ அப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கு. அப்படி என்ன பயங்கரம் அப்படிங்கிறத லலிதா சாயி இப்போ சொல்லுவா. நீங்கள் முதல்ல அதை கேளுங்க. ஓம் சாயிராம், ஜெய சீதாராம். நான் கோயம்புத்தூர்லேருந்து லலிதா பேசுகிறேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். எனக்கு நடந்த மிராக்கிளில் பாபாவும் நானுங்கிற சேனலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆஃபீஸுக்கு முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு. அப்போ எங்கள் அண்ணா போனவளை கூப்பிட்டு, இந்த மாதிரி குக்கர் மூடி திறக்க முடியல, திறக்கணும் வா அப்படின்னு. ஆஃபீஸ் போனவ திரும்பி அந்த குக்கர் மூடியை திறக்கலான்னு திறந்தேன். அவ்வளோதான். அதுக்குள்ளே ஹீட்டும் கூட இது தெரியல, என்னான்னு தெரியாது. திறந்தோன்னே குக்கர் மூடி என் மூஞ்சியில் அடித்து, குக்கரில் இருக்கிற சாதம் பூரா என்னோடய மண்டையில் விழுந்து, காலில் விழுந்து, கையில் விழுந்து, எல்லாம் விழுந்து 2 நிமிஷத்தில் என் மூஞ்சி என்னென்ன நில கொள்ளாத அளவுக்கு ஆயிட்டேன். அப்புறம் கத்துன்னு கத்துறேன், சாயி நான் என்ன செய்யட்டும் அப்பா, என்னால் தாங்க முடியலன்னு நினச்சி பாருங்கள். அந்த குக்கரில் இருக்கிற சாதம் கஞ்சி பூரா தலையிலையும் விழுந்து, மூஞ்சி பூரா கண்ணு மாத்திரம் விட்டு வச்சு, மற்ற எல்லா பக்கமும் விழுந்து, கை கால் எல்லாம் தொடையல் எல்லாம் விழுந்து கமுந்து போய் தெளித்து விழுந்தேன். அப்புறம் இம்மீடியட்டாக எனக்கு என்ன செய்யறதுன்னு நான் தெரியல. பாபா வேண்டின்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் டாக்டர் மகேந்திரன்ட்டு இருக்கா. நான் இங்கே போய் டாக்டர்கிட்ட சேர்றதுக்குள்ளேயும் என் மூஞ்சி பூரா எல்லாம் கொப்பளமாக ஆகி கண்ணு மாத்திரம் தெரியுது. மூஞ்சி உருவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவர் போய் டாக்டர் பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்கு மூஞ்சி, என்னாச்சு? நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், அண்ணானால குக்கர் திறக்க முடியலன்னா, குக்கர் மாறி ரொம்ப நேரம் தான் ஆயிருக்கு, முடியலன்னு சொன்னானேன்ட்டு நான் திறக்க போனேன். திறந்தோன்னே இப்படி ஆயிடுத்துன்னு. அப்போவே ஒரே நேரத்துக்கு ஒரு 7 இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கொப்பளத்துக்கெல்லாம், நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்க வரணும், ஏன்னா மூஞ்சியில் ரொம்ப பிரச்சனையாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதோடையே நான் அப்படியே அழுதுண்டே சாயின்னு டெய்லி வந்துடுவேன். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குது, அந்த அம்மனுக்கும் வேண்டிண்டேன். தாயே, உனக்கு மஞ்சள் காப்பு சாத்துறேன் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக, என்னுடைய மூஞ்சியில் இருக்கிறது ஒன்றுமே தெரியாத நான் நல்லா ஆகணும்னு வேண்டிட்டு டெய்லி அப்படியே பாபாவே வேண்டிக்கிறது. அப்புறம் அவர் இன்ஜெக்ஷன் போட்டார். இப்படியாக ஒரு வாரம் இன்ஜெக்ஷன் போட்டார். ஆஃபீஸில் இருந்தால் கூட்டம், நம்ம மேடத்துக்கு குக்கர் வெடித்து மூஞ்சி இப்படி ஆயிடுத்துன்னு கூட்டம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ தான் நினச்சேன், நம்ம நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பழகிறதுனால, அன்பாக பழகிறதுனால நமக்கு இவ்வளோ பேர் இருக்காளா அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொந்தக்காரை விட வெளியில் இருக்கிறவா தான் நமக்கு உதவுவா. இவர் ரொம்ப டோசேஜ் அதிகமாக கொடுத்துன்னு என்ன ஆகிடுது, என் வயிறெல்லாம் எரிய ஆரம்பித்து ரொம்ப கொந்தின மாதிரி ஆகிடுது. அப்புறம் நிறுத்திட்டு, எனக்கு இனிமேல் எனக்கு போட வேண்டாம், இனி பாபா மேலே பாரம் போட்டுக்கிறேன்ட்டு இந்த வேம்பலாம் பட்டைன்னு சொல்லி விற்கிறது நாட்டு மருந்து கடையில், அதையை தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ரெட்டிஸாக மாறிடுது. அப்புறம் ஒரு பட்டு வச்சு அந்த பட்டில் முள்ளாக போட்டு டெய்லி பாபாவை ப்ரேயர் பண்ணி அந்த வலியும் தாங்கிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணி உதியும் சாப்பிட்டுட்டே வந்தேன். ஒரே வாரத்தில் எல்லாமே போயிடுமா, நீங்கள் நம்புவீங்களா? டாக்டரு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னம்மா இது இப்படி இதாக இருந்தது, எப்படி 1 மாதம் ஆகும் புண்ணாகிறதுக்கு நினச்சா, இது 10-15 நாள் ஆகிறதுக்குள்ளேயுமே உங்கள் மூஞ்சியே பழையபடி வந்துட்டீங்க, ஒரு காயம் ஒரு இது கூட தெரியல. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லானோன்னு ஆஃபீஸுக்கு போனோன்னே எங்கள் ஃபைனான்ஸ் ஆஃபீஸரு, ஏம்மா அன்றைக்கி அப்படி இருந்தீங்க, உங்கள் மூஞ்சி பார்க்க சொல்லியே என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியலன்னு இருந்தோம், இது கொஞ்சம் நல்லானோன்னா 5 நாளையே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க, மற்றவாளாக இருந்தால் ஏமாத்துவாமா. அவரும் ரொம்ப சாய் டிவோட்டிஸு, நீங்கள் இப்படி ஆஃபீஸ்க்கு வந்தது எனக்கு பார்க்க சொல்ல எனக்கே ஒரு பெரிய இதாக இருக்குது. எனக்குன்னா பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்தேன். அது அவனுக்கு வர வேண்டிய இதை பாபா எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 10 நாள் என் மூஞ்சியில் நான் அந்த தாக்கிறதுக்குள்ளேயும்
என்ன பண்ணுறதுனே தெரியாது. கண்ணு மாத்திரம் விட்டு மிச்சதெல்லாம் அடிச்சிருக்குன்னா இந்த பாபாவுடைய அனுகிரகம் இல்லாத இதாக இருக்குமான்னு நினச்சி பாருங்க. டாக்டர்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இட் இஸ் அ வெரி கிரேட் மிராக்கிள் அப்படின்ட்டா. அந்த மூஞ்சியும் நான் போடுறேன். அப்புறம் அந்த மூஞ்சி 10 நாள் எப்படி ஆச்சுங்கிற ஃபோட்டோவையும் அனுப்புகிறேன் பாருங்கள். அதனால் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருந்தானா அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் எப்பவும் நம்ம பாபாவை, பகவானே நீயே தான் கதி, நான் வெளியில் போனாலும் உள்ளே இருந்தாலும் சாயப்பா நான் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா நீங்கள் என் கூடயே வரணும்ப்பா, கூடயே போனோம்ப்பான்னு சொல்லி அந்த மாதிரி வேண்டிப்பேன். அப்பா அப்படி ஒரு டேஞ்சரான நிலையில் அந்த பாபா 10 நாளே மூஞ்சி முகம் சரி பண்ணி, இந்த தாய் வந்து மாரியா வந்து அவன் மூஞ்சிக்கு வந்து எல்லாம் மஞ்சக்காப்பு சாத்தி, தாயோட அருள்னாலையும் பாபாவோட அருள்னாலையும் எனக்கு நல்லா எடுத்து இதை வந்து பாபாவும் நானும் சேனலுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதி சாயை வந்து நான் கேட்டுக்கிறேன். இந்த சேனல் வந்து மேலும் பெருகி வந்து எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி சாயை பாட்டை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸுக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட விஷஸுக்கும். அண்ட் அவள் சொன்னதில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை நம்பிக்கை. எவ்வளோ நம்பிக்கையோடு அதை பண்ணியிருக்கா பாருங்கள். எல்லோரும் பயப்படுற மாதிரியான உருவ மாறுதல் ஏற்பட்டு அதுலேருந்து சுவாமி திருப்பியும் கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு பழைய இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கையினுடைய அடிப்படையாக இருந்திருக்காது. அவ்வளோ ஸ்ட்ராங் பில்டிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அவளோட ஸ்ட்ராங் பிலீஃப் அவளை காப்பாற்றியிருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் பார்த்து பயந்துட்டா, டாக்டரே பார்த்து அதிசயப்பட்டுட்டார். இதெல்லாம் மிராக்கிள்னு சொன்னார். அப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சுவாமியினுடைய அனுக்கிரகம் இருந்தால் நடக்கும். இப்போது இந்த கடவுளா அந்த கடவுளாங்கிற சர்ச்சையெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கடவுள் மேலே தீர்க்கமான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த காரியம் சாத்தியப்படும். அதுதான் உண்மை. நான் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அப்புறம் எந்த சாமியும் காப்பாற்றலை. இது வேண்டாமே. எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கிறதோ மற்ற எல்லா கடவுளையும் அந்த கடவுளை பாருங்க. புரியறதா நான் சொல்கிறது? நீங்கள் சிவன் தான் பிடிக்கும்னு நினைக்கிறாள், பெருமாள் கோயிலுக்கு போகிறாள், சிவன் அங்கே போய் ஓம் நம சிவாயான்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அதே மாதிரி தான் எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யாரோ அவளோட நாமாவை சொல்லிவிட்டு அந்த உருவத்தில் உங்கள் சுவாமியை பாருங்கோ, எல்லாமே சித்தமாகும். எங்கேயும் எல்லா கடவுளும் இருக்க தான் செய்கிறான். இந்த இடத்துல இந்த சுவாமி இருக்கார், இந்த சுவாமி இல்லைன்னு உங்களால் பிரித்து சொல்ல முடியுமா? மனுஷாளுக்குள்ள வேறுபாடு இருக்குது, அவளுடைய எண்ணங்களுக்குள்ள மாறுபாடு இருக்குங்கிறதெல்லாம் வேறு விஷயம். கடவுளுக்குள்ள எந்த விதமான வேறுபாடும் இல்லை, மாறுபாடும் இல்லை. சுவாமி சொல்கிறதெல்லாம் நம்பிக்கையே வச்சுக்கோ, பொறுமையாக இரு, அவ்வளோதான். அந்த 2 மந்திரங்கள் மாத்திரம் இருந்தால் போகும், லைஃப்பில் வெற்றி நிச்சயம். அப்புறம் மறந்துட வேண்டாம், வரப்போகிற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா வெயிட்டே பண்ணாதுங்கோ, இமீடியட்டாக நம்ம யாகத்தில் கலந்துங்கோ. நம்ம எழுதாததை கூட சுவாமி எழுதின மாதிரி காமிச்சு மார்க் அள்ளி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு மனசஞ்சலங்கள் இருக்குது, உடல் உபாதைகள் இருக்குது, என்னென்னவோ தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றது. நான் பேச வேண்டிய இடத்துல பேசலை, பேசக்கூடாத இடத்துல பேசிடுறேன். பிரச்சனை ஒருபாடு வருது, வீட்டிலே ஆனாலும் வெளியிலே ஆனாலும் நிம்மதியே இல்லை, என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த யாகத்தில் கலந்துங்கோ, விடிவு நிச்சயம். ஏன்னா சரியான தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய யாகமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்க முயற்சி பண்ணுங்கோ. நேரடியாக வந்து இல்லை நான் தூரமாக இருக்கேன் அப்படின்னா கவலையே வேண்டாம். சங்கல்பம் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாத்தையும் அனுப்புங்கோ, அட்ரஸும் அனுப்பி தந்துடுங்கோ. உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணி உங்கள் வீடு தேடி பிரசாதம் வரும், யாக ரட்சையோட. அதுக்கப்புறம் என்ன சந்தோஷம்தான். எதையுமே நல்ல விஷயமாக பார்த்தோமானா நடக்கிறது அனைத்துமே நன்மையாக முடியும். சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காருனா அந்த விஷயம் சும்மா இருக்காது, நமக்கு ஏதோ ஒரு பலனை தரக்கூடியதாக தான் இருக்கும். உங்கள் கையில் இது கிடைக்கிறதானா கண்டிப்பாக நீங்களும் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறதுங்கிறது உறுதி. ஏன்னா எந்த விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நம்ம கைக்கு வராது. அதே மாதிரி உங்கள் கைக்கு வந்துடுத்துன்னா ஒரு 10 பேருக்கானும் கொண்டு போய் கொடுங்கோ. அவளுக்கு நடந்துதானா கண்டிப்பாக அதனுடைய புண்ணியமும் நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் வந்து சேரும். நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவாளுக்கு கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஆகிரகம் பரிபூர்ணமாக அங்கே சித்தியாகிறது. ஸோ எப்போவுமே நித்யானந்த குபேர சாயை வழிபடுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு நிச்சயம். வாழ்க்கை சிறக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நினைத்தது பலிக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.